Keep learning because knowledge is the key to power. எப்போவுமே நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னாக்கா அறிவு அப்படின்றது தான் நம்மளுடைய பவருக்கு திறவுகோல். நம்ம ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம ஃபீல்டில் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம எப்போவுமே படிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்கு போகலாங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃப்ரேஸ். ஷேக்ஸ்பியர் அவருடைய நாவலில் யூஸ் பண்ணியிருக்கிற ஒரு ஃப்ரேஸை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஃப்ரேஸ் இப்போ நம்ம சூழ்நிலையில் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும். என்ன ஃப்ரேஸ் அது பாருங்க. melted into thin air. melted into thin air. melted into thin air அப்படின்னா மீனிங் என்ன, அதை எப்படி நம்ம சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிற எல்லா விஷயமே உங்களுக்கு இந்த melted into thin air அப்படின்ற ஃப்ரேஸை உங்களுடைய கான்வர்சேஷனில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம லெசனுக்கு போகலாங்களா? melted into thin air refers to something that has completely disappeared, so completely that it is as if it has become part of the air around us and has not left a trace. melted into thin air அப்படின்னா எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று முழுசுமாக மறைஞ்சிரும், முழுவதுமாக மறைஞ்சி அது நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு காத்தோட கலந்து அது இருந்ததுக்குரிய அடையாளமே தெரியாமல் போயிடும் இல்லையா, அந்த மாதிரி ஒன்று மறைஞ்சிடுது அப்படின்றத சொல்கிறதுக்கு தான் melted into thin air அப்படின்ற இந்த ஃப்ரேசஸ் ஷேக்ஸ்பியர் யூஸ் பண்ணியிருக்காரு. melting as ice does in water until it has completely disappeared and become part of the water. இப்போ நம்ம ஒரு ஐஸ் க்யூப்ஸை தண்ணியில் போட்டோம் அப்படின்னா அது என்ன பண்ணிடும், கரைஞ்ச உடனே நம்ம அந்த ஐஸ் க்யூப்ஸை அது உள்ளே போட்டோன்ற மாதிரி ஒரு அடையாளமே அந்த இடத்துல இருக்காது, ஃபுல்லாகவே தண்ணியாக மாறிட்டு இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி ஏதாவது ஒன்று அந்த இடத்த விட்டு மறைஞ்சிடுச்சு, இருந்த இடமே தெரியாமல் ஒன்று மறைஞ்சு போயிடுச்சு, காணாமல் போயிடுச்சு அப்படின்றத நம்ம சொல்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஃப்ரேஸ் தான் melted into thin air. இருந்த இடம் தெரியாமல் மறைஞ்சு போயிடு, ஓடி போயிடு, இங்கேருந்து நீ நின்னதுக்குரிய அடையாளம் கூட இந்த இடத்துல தெரியக்கூடாது, ஓடி போயிடு அப்படின்னு சொல்லி மிரட்டுவாங்க சில பேர்லாம். என்னப்பா அது இருந்த இடமே தெரியாமல் காணா போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம melted into thin air அப்படின்ற இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணலாம். It is more usual to say that something has vanished into thin air. However, and disappeared in thin air is also widely used. இப்போ நம்ம melted அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, melted into thin air அப்படின்னாக்கா meltedனா உருகி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறது. அந்த melted அப்படின்றதுக்கு பதில் நம்ம vanished அப்படின்ற வார்த்தையும் யூஸ் பண்ணலாம். vanished அப்படின்னா மறைஞ்சு போயிடுறது, காணாமல் போயிடுறது. disappeared அப்படின்னாலும் அதே மீனிங் தான், காணாமல் போயிடுறது, மறைஞ்சு போயிடுறது. அப்போ melted அப்படின்ற வார்த்தைக்கு பதில் vanished into thin air அப்படின்னு சொல்லலாம், அல்லது disappeared into thin air அப்படின்னு சொல்லலாம் நம்ம ஸ்போக்கன் லாங்குவேஜில். ஆனால் இதோடைய ஒரிஜினல் வேர்ட்ஸ் melted into thin air. melted into thin air அப்படின்னா இருந்த இடம் தெரியாமல் முழுவதுமாக மறைந்து விடுதல், அதை தான் நம்ம அப்படி சொல்லலாம். இதை ஷேக்ஸ்பியர் அவருடைய ஒத்தெல்லோ அப்படின்ற ஒரு ஒர்க்கில் அவர் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. Go vanish into air away. போ, காத்தோட மறைஞ்சு போ, இருந்த இடம் தெரியாமல் ஓடிப்போ அப்படின்னு சொல்லுவோம்ல, தொலைஞ்சு போ இங்கேருந்து அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் இந்த சென்டென்ஸுடைய மீனிங். அடுத்தது இந்த டேர்ம் எப்படி melted into air அப்படின்றது எந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா, அவரே தான் ஷேக்ஸ்பியர் அவருடைய டெம்பஸ்ட், த டெம்பஸ்ட் அப்படின்றது ஒரு ஒர்க், அவருடைய ஒர்க் த டெம்பஸ்ட் அப்படின்ற கதையில் melted into air, into thin air அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ ஏதோ ஒரு விஷயம் காத்தோட இருந்த இடம் தெரியாமல் மறைஞ்சு போயிடுச்சு, உடனடியாக மறைந்து விட்டது, அது இருந்ததற்குரிய அடையாளமே இல்லாமல் மறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த melted into thin air அப்படின்ற ஃப்ரேஸோடைய மீனிங். இப்போ நம்மளுக்கு இந்த melted into thin air அப்படின்னா மீனிங் என்னன்னு தெரிஞ்சிடுச்சு. ஏதாவது ஒரு விஷயமோ அல்லது ஒரு நபரோ ஒரு பொருளோ இருந்த இடம் தெரியாமல் மறைந்து விடுதல், முழுவதுமாக அழிந்து விடுதல், அது அங்கே இருந்துச்சு அப்படின்ற அடையாளமே ஒன்று கூட இருக்காது, சுத்தமாக அழிஞ்சு விடுதல், மறைந்து விடுதல், அதை தான் நம்ம melted into thin air அப்படின்ற இந்த ஃப்ரேஸில் மீன் பண்ணுறோம். இப்போ அதை நம்ம சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாமா? பாருங்க. The latest communications make these vanish into thin air. அதாவது இந்த லேட்டஸ்ட் கம்யூனிகேஷன், தகவல் தொடர்பு, இவைகளை எல்லாம் மறைந்துவிட செய்திடுச்சு அப்படின்னு சொல்கிறோம். இருந்த இடமே தெரியாமல்
காணாமல் போக செய்து விட்டது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இந்த சென்டென்ஸோடைய மீனிங். அடுத்தது பாருங்க, all the money I had invested vanished into thin air. பாருங்க, நம்ம meltedக்கு பதில் vanished அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கிறோம். all the money I had invested அப்படின்னா நான் அதில் முதலீடு பண்ண எல்லா மணியும் எல்லா பணமும் முழுவதுமாக இருந்த இடம் தெரியாமல் அழிந்து விட்டது, மறைந்து விட்டது, தீர்ந்து விட்டது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இந்த சென்டென்ஸோடைய மீனிங். அடுத்தது பாருங்க, when Rekha looked around he seemed to have vanished into thin air. ரேகா சுற்றி பார்க்குறா, ஆனால் அவன் மறைஞ்சு போயிட்டான், அந்த இடத்த விட்டு அவன் காணாமல் போயிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் போனான், ஆனால் திரும்பி பார்க்குறானான்னு பார்த்தா அவன் அந்த இடத்துல இல்லவே இல்லை, காணாமல் போயிட்டு இருந்தான், மறைஞ்சிட்டு இருந்தான், காத்தோட கரைஞ்சி போயிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இந்த ஃப்ரேஸோடைய மீனிங். காத்தோட கரைஞ்சி போயிட்டாங்க அப்படின்னா அவங்க இருந்தது கூடிய இடமே தெரியாது, காற்று கூட அப்படியே காத்தா மாறிடுவாங்க. அப்போ melted into thin air அப்படின்ற ஃப்ரேஸ் used to refer to someone or something disappearing suddenly and completely. யாராவது ஒரு மனிதரோ அல்லது ஏதாவது ஒரு பொருளோ உடனடியாக முழுவதுமாக மறைந்து விடுதல், அதை தான் நம்ம melted into thin air அப்படின்ற இந்த ஃப்ரேஸில் மீன் பண்ணுறோம். என்ன வியூவர்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம melted into thin air அப்படின்ற ஃப்ரேஸ்க்கு மீனிங் என்ன, அது எப்படியெல்லாம் நம்ம சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம் இல்லையா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு சேரும். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். இங்கிலீஷில் பேசணுன்னாலும் இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கணுன்னாலும் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவை பார்க்குறதோடு நிறுத்திடாதீங்க. இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற ஷேக்ஸ்பியருடைய ஃப்ரேஸ் melted into thin air அப்படின்றத உங்களுடைய கான்வர்சேஷனில் தேவையான இடத்துல சரியான முறையில் பயன்படுத்துங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.